உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒவ்வொரு ஆண்டும் வன்னியர்களுடைய எழுச்சியை காட்டுவதற்காகவும் வன்னிய இளைஞர்களை ஆக்கப்பூர்வமான வழியிலே அவர்களுக்கு அறிவுரை கூறி அவர்கள் வாழ்க்கை வளம் பெற வேண்டும் என்பதற்காகவும் இந்த இளைஞர் பெருவிழாவை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இதற்கு முன்னாலே நடத்தியதற்கும் இப்பொழுது நடத்தியதற்கும் வித்தியாசங்கள் உண்டு. என்ன வித்தியாசம்? முன்பெல்லாம் கூடுவோம், பேசுவோம். ஆனால் இந்த மாநாட்டிலே, இந்த இளைஞர் பெருவிழாவிலே நாம் ஒரு நோக்கத்தை இங்கே வைத்து, ஒரு குறிக்கோளை வைத்து, இந்த விழாவினுடைய நோக்கமாக நாங்களும் ஆள வேண்டும். நாங்கள் ஆள வேண்டும் என்று சொல்லவில்லை. நாங்கள் ஆள வேண்டும் என்று சொன்னால் இதற்கு முன்னாலே நாம் ஆண்டிருக்கிறோம். சுதந்திரம் பெற்ற பிறகு நாம் இதற்கு முன்னாலே ஆண்ட வரலாற்றை இங்கே நாடகமாக நடித்தார்கள். C.R. பாஸ்கரன் அவர்கள் அற்புதமாக வரலாறு சொன்னார்கள். ஆனால் சுதந்திரம் பெற்ற பிறகு வன்னியர்கள் ஆளவில்லை, 2 கோடி மக்கள் ஆளவில்லை. இதற்கு என்ன காரணம்? யாது காரணம்? யாரால்? எப்படிப்பட்ட சூழ்ச்சி? திட்டமிட்ட சூழ்ச்சியா? வன்னியர்கள் இவ்வளவு ஏமாளிகளா? ஏன் ஏமாந்தார்கள்? அதை பற்றியெல்லாம் இங்கே விரிவாக உங்களுக்கு சொன்னார்கள். நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள், சிந்தித்திருப்பீர்கள். ஆக நாங்களும் ஆள வேண்டும். ஆள முடியாத, ஆள விடாத இந்த சமுதாயம் ஒரு கோஷத்தை வைத்து நாங்களும் ஆள வேண்டும். ஏன் நாங்கள் ஆள வேண்டும்? குமாரசாமி ராஜா காலத்திலிருந்து இன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் வரை ஆண்டு கொண்டுதானே இருக்கிறார்கள். நாம் ஏன் ஆள வேண்டும்? நமக்கு என்ன குறை வந்தது? ஏராளமான குறைகள். அதைத்தான் இங்கே நாடகமாக காட்டினார்கள். ஒரு ஆட்சியிலே, இத்தனை ஆண்டு கால ஆட்சியிலே ஒரு குறிப்பிட்ட சமுதாயம், வன்னிய சமுதாயம் எல்லா நிலையிலும் புறக்கணிக்கப்பட்டது, ஏமாற்றப்பட்டது. கல்வியிலே ஏமாற்றப்பட்டது, பொருளாதார ரீதியிலே ஏமாற்றப்பட்டது, சமூக ரீதியிலே பின்தள்ளப்பட்டது. அதே நேரத்திலே இதையெல்லாம் செய்துவிட்டு மிக சாமர்த்தியமாக, மிக கெட்டிக்காரத்தனமாக வன்னியர்களுக்கு அரசியல் அதிகாரம் கிடைக்கக்கூடாது என்பதிலே எல்லோரும் கவனமாக இருந்தார்கள். அதைவிட வன்னியர்கள் எங்களுக்கு அந்த அதிகாரம் வேண்டாம், நீங்களே ஆளுங்கள், நீங்கள் ஆளுவதை பார்த்தாலே போதும் என்று சொல்லத்தக்க வகையிலே ஏமாளிகளாக இருந்த நிலையையும் நாம் பார்க்கின்றோம். அந்த வகையிலே இன்றைக்கு கல்வியிலே பார்க்கும் பொழுது வன்னியர்கள் வாழ்கின்ற பகுதியிலே வட தமிழ்நாட்டிலே வன்னியர்கள் வாழ்கின்ற பகுதிகளிலே நம்முடைய கல்வி சதவீதம் தமிழ்நாட்டினுடைய மொத்த கல்வி அறிவு விகிதம் 73.47%. அதாவது 74% ஒட்டுமொத்த சராசரியாக தமிழ்நாட்டினுடைய படித்தவர்களுடைய எண்ணிக்கை. இது நான் சொல்லுவது 2001 மத்திய அரசு எடுத்த சென்சஸ் அடிப்படையில் இதை சொல்லுகிறேன். 73% என்று சொன்னால் தருமபுரி மாவட்டத்திலே வெறும் 59.23%. இப்படி வன்னியர்கள் வாழ்கின்ற பகுதிகளில் எடுத்துக்கொண்டால் அந்த மாவட்டங்களிலே 50%, 60%, 64% என்று மிக குறைவாக இருக்கிறது. இதற்கு காரணம் என்ன? ஆக இங்கே திட்டமிட்டு சரியான முறையிலே
கல்விக்கூடங்கள் இல்லை, படிக்கவில்லை, வன்னியர்கள் படிக்க முன்வரவில்லை, அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளும் இல்லை, அதில் அரசு அக்கறை காட்டவில்லை, கட்டாய கல்வி இவர்களுக்கு தரப்படவில்லை, தரப்பட்ட கல்வியும் தரமான கல்வி இல்லை என்பதைத்தானே இது காட்டுகிறது. இது அரசாங்கம் தந்த புள்ளி விவரம். அதே போன்று 10ஆம் வகுப்பிலே இந்த வட தமிழ்நாட்டிலே வன்னியர்கள் இருக்கின்ற பகுதியிலே தேர்ச்சி விகிதத்தை பார்க்கும் பொழுது மிக மிக குறைந்து மேற்கை விட தெற்கை விட வன்னியர்கள் வாழ்கின்ற வடக்கு பகுதியிலே மிக மிக குறைவாக 40%, 45%. SSLC எழுதினால் 10வது எழுதினால் அதிலே தேறுகிறவர்கள் 60% பேர் ஃபெயில், தேர்ச்சி பெறவில்லை. இதிலே டிராப் அவுட்ஸ் ஏராளம். 1வதிலிருந்து 5வதுக்கு போவதற்குள்ளே, 5லிருந்து 8வதுக்கு போவதற்குள்ளே, 10வதுக்கு போவதற்குள்ளே. அப்படி என்று சொன்னால் கல்வியிலே இவர்கள் பின்தங்கி கிடக்கிறார்கள். இவர்களுக்கு உயர்கல்வி பெறுவதற்கு வழி இல்லை. இதையெல்லாம் ஓரளவு இன்றைக்கு 89ற்கு பிறகு 20% பெற்ற பிறகு நாம் மாற்றியிருக்கிறோம். ஓரளவு பெற்றிருக்கிறார்கள். ஆனால் இன்னும் இந்த நிலைமை புள்ளி விவரம் சொல்லுகிறது. ஆக இன்றைக்கு 89க்கு பிறகு படிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள், படிக்க முன் வந்திருக்கிறார்கள், படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு புள்ளி விவரத்தை நாங்கள் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் அந்த டைரக்டரிடம் நான் கேட்டு பெற்றிருக்கிறோம். அந்த புள்ளி விவரம் சொல்லுகிறது, தமிழ்நாட்டிலே 49 லட்சம் பேர் வேலை தேடி பதிவு செய்திருக்கிறார்கள். எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சிலே 49 லட்சம். அதிலே வன்னியர்கள் மட்டும் 20 லட்சம். வன்னியர்கள் மட்டும் 20 லட்சம், பாதி பேர், கிட்டத்தட்ட பாதி பேர். ஆக இவர்களுக்கு இனி வேலை கிடைக்கப் போவதில்லை, புள்ளி விவரம் சொல்லுகிறது. ஆக இதை எண்ணி இந்த அம்மையார் 5 ஆண்டு காலம் இனி வேலைக்கு ஆள் எடுக்கப் போவதில்லை, எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸலன்ஸ்லாம் நாங்கள் பூட்டி விடப் போகிறோம். அந்த டைரக்டர் சொல்லுகிறார், மற்றவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களுக்கே வேலை கிடையாது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? படிக்கின்ற இந்த சமுதாயம் என்ஜினியர்களாக இன்னும் உயர்கல்வி பெற்று வருகின்ற இந்த சமுதாயம் எல்லாம் இனி வேலை கிடைக்காமல் திண்டாடும். ஆக இது கல்வியிலே நாம் பெற்றிருக்கின்ற நிலைமை. இதற்கு இந்த அரசு என்ன செய்கிறது என்று சொன்னால், 5ஆம் கிளாஸிலிருந்து 9ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கின்ற குழந்தைகள் கட்டாயம் அரசு தேர்வு எழுத வேண்டும் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். இது மிக கொடுமையான சட்டம். அதை பற்றியெல்லாம் இங்கே உங்களுக்கு சொன்னார்கள். ஆக 50,000 பேர் எம்பிசியில் இன்னும் வேலைக்கு சேர்த்திருக்க வேண்டும். டிப்டி கலெக்டராக, டிஎஸ்பியாக, டிப்டி ரெஜிஸ்ட்ராராக, இன்னும் பல்வேறு குரூப் 2, குரூப் 3, குரூப் 4லிருந்து 50,000க்கு மேற்பட்ட பதவிகள் நமக்கு கிடைத்திருக்க வேண்டும். பேக்லாக் வேக்கன்சி என்று சொல்லுவார்கள். அது வெள்ளை அறிக்கையை தந்தார்கள். வெள்ளை அறிக்கையை தந்துவிட்டு அப்படியே வைத்து விட்டார்கள். அதையெல்லாம் நிறைவேற்றவில்லை. 50,000 வேலை நமக்கு கொடுத்திருக்க வேண்டும். மற்றவர்களெல்லாம் அவர்களுடைய ஜனத்தொகைக்கு ஏற்ப அதிகமாகவே வைத்திருக்கிறார்கள். ஆனால் நமக்கு மிக குறைவாக இருக்கிறது. இன்னும் கிடைக்க வேண்டியவும் நமக்கு கிடைக்கவில்லை. இப்பொழுது இருக்கின்ற உயர் பதவிகளில் இருக்கின்றவர்களை பற்றிய ஒரு கணக்கை உங்களுக்கு சொல்லுகிறேன். தமிழக அரசிலே ஐஏஎஸ் அதிகாரிகள் 325 பேர் இருக்கிறார்கள். ஐஏஎஸ் அதிகாரிகள், தமிழகத்தை ஆளுகின்ற நிர்வாகம் செய்கின்ற அதிகாரிகள். 325 ஐஏஎஸ் அதிகாரிகளிலே வன்னியர்கள் 10 பேர். இப்பொழுது ஒருவர் ட்ரைனிங்கில் இருக்கிறார், சுந்தரமூர்த்தி என்பவர். அவரையும் சேர்த்து 11 பேர். தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் 80 பேர் இருக்கிறார்கள். ஐஏஎஸ் 325ல் 80 பேர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள். நாம் சந்தோஷப்படுகிறோம்.
ஆனால் 2 கோடி வன்னிய மக்களை கொண்ட இந்த சமுதாயத்திலே 325 பேரிலே ஐஏஎஸ் அதிகாரிகள் வெறும் 10 பேர் என்று சொன்னால் இதற்கு யார் காரணம்? இதற்கு என்ன செய்ய போகிறோம்? இது எப்படி நடந்தது? இது யாரால் நடந்தது? அரசிலே 75 HOD என்று சொல்வார்கள், துறை தலைவர்கள், டைரக்டர்ஸ், துறை தலைவர்கள், HOD டைரக்டர்ஸ், கல்வி இலாக்கா, அதே போன்று பல்வேறு இலாக்காக்கள், 75 டிபார்ட்மெண்ட், ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட், HOD என்று சொல்வார்கள். 75லே ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள், 2 பேர், 2 பேர் வன்னியர்கள். 75லே 2 பேர் வன்னியர்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற, திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற, காங்கிரஸில் இருக்கின்ற வன்னியர்கள், வன்னிய தலைவர்கள் அல்ல அந்த சமுதாயத்தை கொடி தூக்கி கொண்டிருக்கின்ற வன்னியர்கள் உடைய சிந்தனைக்கு எட்டி இருக்கிறதா? அவர்களுக்கு இது தெரியுமா? தெரிந்தாலும் என்ன செய்ய போகிறார்கள் சொல்லுங்கள். 75 பேரில் 2 பேர். ஐபிஎஸ் எடுத்துக் கொள்ளுங்கள். ஐபிஎஸ் மொத்தம் 180 பேர் தமிழ்நாட்டிலே. அதிலே நான் ஐபிஎஸ் 27 பேர். இவ்வளவு பேரிலே வன்னியர்கள் ஐபிஎஸ் வெறும் 6 பேர். 180லே 6 பேர். தமிழகத்தை தாங்கிக் கொண்டிருக்கின்ற சமுதாயம், சோறு போடுகின்ற சமுதாயம், துணி கொடுக்கின்ற சமுதாயம், எல்லா நிலையிலும் தமிழகத்தை உயர்த்தி பிடிக்கின்ற சமுதாயம், ஓட்டு போடுகின்ற சமுதாயம், கொடி பிடித்து கோஷம் போட்டு அதையெல்லாம் நாடகத்திலே அழகாக சித்தரித்து சொன்னார்கள். அதிலே 180 ஐஏஎஸ் அதிகாரி, ஐபிஎஸ் அதிகாரிகளிலே, போலீஸ் துறையிலே வெறும் 6 பேர். இது எப்படி வந்தது? யாரால் வந்தது? ஏன் வந்தது? இதற்கு என்ன காரணம்? எந்த வன்னியனாவது யோசித்தார்களா? ஒரு எஸ்பி கூட லா அண்ட் ஆர்டர், தமிழ்நாட்டினுடைய நிர்வாகத்தை நடத்துவதற்கு ஒரு மாவட்டத்திலே, 30 மாவட்டத்திலே ஒரு மாவட்டத்திலே கூட L&O எஸ்பி ஒருவர் கூட இல்லை என்று சொன்னால் இதற்கு யார் காரணம்? இதற்காக யார் வருத்தப்பட போகிறார்கள்? இதற்காக யார் கோபப்பட போகிறார்கள்? இதற்கு என்ன பரிகாரம் காண போகிறார்கள்? இந்த தகவலாவது அவர்களுக்கு தெரியுமா? இங்கு கூடியிருக்கின்ற நம்மை தவிர இந்த இயக்கத்திலே இருக்கின்ற நம்மை தவிர வேறு யாராவது இதை பற்றி கவலைப்பட போகிறார்களா? மேலும் படிக்கிறேன் கேளுங்கள். டிஆர்ஓ, டிஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ ஆபீசர், கலெக்டருக்கு அடுத்தபடியான பெரிய பொறுப்பு. டிஆர்ஓ 115 பேர் இருக்கிறார்கள் தமிழகத்திலே. இந்த 115 பேரிலே வன்னியர்கள் எத்தனை பேர் தெரியுமா? வெறும் 6 பேர். வெறும் 6 பேர். இவர்கள் தான் பின்னாலே ஐஏஎஸ், அதாவது கன்ஃபார்ம்டு ஐஏஎஸ் ஆகி கலெக்டராக வரக்கூடியவர்கள். 115 பேரில் வெறும் 6 பேர். அதிலே ஒரு கேவலமான ஒரு செய்தி, வெட்கி தலைகுனிய வேண்டிய ஒரு செய்தி என்ன தெரியுமா? 115 டிஆர்ஓவிலே, டிஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ ஆபீசரிலே ஒருவர் கூட வன்னியர் கிடையாது. எவ்வளவு விஷயம்! நாம் எல்லாம் உப்பு போட்டு சாப்பிட்றோமா? வெக்கமா இருக்குது. இதையெல்லாம் நினைத்து பார்க்கும் பொழுது என்னுடைய உள்ளமெல்லாம் எவ்வளவு கொந்தளிப்பு ஏற்படுகிறது, எவ்வளவு கொதிப்பாக இருக்கிறது. ஏன் இது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த வன்னியருக்கு, அண்ணா திராவிட முன்னேற்ற மற்ற கட்சிகளைச் சேர்ந்த வன்னியர்களுக்கெல்லாம் ஏன் இது உரைக்கவில்லை? ஏன் அவர்களுக்கு சூடு சொரணை இல்லை? எண்ணி பாருங்கள். போக்குவரத்து கழகத்தில் இருக்கின்ற மொத்தம் 30 போக்குவரத்து கழகங்களிலே ஒரே ஒருவர் கூட வன்னியர் கிடையாது. எம்டி. எப்படி நடந்தது? திறமையானவர்கள் இல்லையா? இன்னும் சொல்லப்போனால் இருக்கின்ற அதிகாரிகளிலே திறமையானவர்கள், நேர்மையானவர்கள், நாணயமானவர்கள், லஞ்சம் வாங்காதவர்கள் வன்னிய அதிகாரிகளைத்தான் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சொன்னால் என்னாலே சொல்லிக்கொள்ள முடியும். இன்னும் சொல்லுகிறேன் கேளுங்கள். டிப்டி கலெக்டர், தமிழ்நாட்டிலே 380 பதவிகள். 380 பதவியிலே வன்னியர்கள் எத்தனை பேராக இருக்க முடியும்? சொல்லுங்கள் பார்ப்போம். எத்தனை பேராக இருக்க முடியும்? சிங்கிள் டிஜிட்.
அப்படி என்றால் 10க்கு கீழே 9 பேர். 380 பேரிலே தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் 115 பேர் இருக்கிறார்கள். மகிழ்ச்சி. ஆனால் வன்னியர்கள் வெறும் 9 பேர். 380லே 9 பேர். நினைத்து பாருங்கள். இது நடக்கலாமா? இருக்கலாமா? இவ்வளவு ஏமாளிகளா? இதற்கு என்ன காரணம்? யாது காரணம்? எங்கே முறையிடுவது? யாரிடம் சொல்லுவது? எப்படி சொல்லுவது? எங்கே போய் முறையிடுவது? எந்த தெய்வத்தை வழிபடுவது? சொல்லுங்கள். இதற்கு பரிகாரம் தான் என்ன? பரிகாரத்தை தேடுவதற்காக இங்கே கூடியிருக்கிறோம். இன்னொன்றையும் சொல்லுகிறேன், கேளுங்கள். பல மாநிலங்களிலே, பக்கத்தில் இருக்கின்ற கர்நாடக மாநிலம், ஆந்திரா மாநிலம், கேரளா, எல்லா மாநிலங்களிலேயும் இன்றைக்கு பார்த்தால் நீதித்துறையிலே அந்த ஆந்திராவிலே இங்கே சொன்ன மாதிரி நாயுடு, ரெட்டிகார் அவர்கள்தான் ஹைகோர்ட்டிலே பதவிகளிலே நீதிபதிகளாக இருப்பார்கள். கர்நாடகாவிலே ஒக்கலிகா, லிங்காயத் அவர்கள்தான் சீஃப் ஜஸ்டிஸாக இருப்பார்கள். அது எந்த மாநிலமாக இருந்தாலும், ராஜஸ்தானாக இருந்தாலும், அங்கே யார் பெரும்பான்மையோ அவர்கள்தான் இருப்பார்கள். இதே ஒரு புத்தகத்தை நான் படித்தேன். சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா an instrument of socio legal advancement என்ற ஒரு புத்தகம் சுபாஷ் சந்திரகுப்தா என்று எழுதியிருக்கிறார். அதிலே caste hegemony என்று, what really triggered of the policy of transfer was the situation in some southern state. There was a period of time when in Andhra Pradesh and Karnataka most judges in the High Court belonged only to a particular caste. It is common knowledge that in Andhra Pradesh for a long time only a Reddy could become the Chief Justice, and in the state of Karnataka only a Lingayat could become the Chief Justice. ஆனால் இங்கே கர்நாடகாவிலே லிங்காயத்து தான் சீஃப் ஜஸ்டிஸாக வர முடியும் ஹைகோர்ட்டுக்கு. இங்கே ரெட்டி தான் வர முடியும் ஆந்திராவிலே. பல காலமாக, பன்னெடுங்காலமாக இங்கே உங்களுக்கு தெரியும், மிக கஷ்டப்பட்டு 11 ஆண்டு காலம் போராடி, முன்னால் இருந்த தலைவர்கள் எல்லாம் போராடி, KM நடராஜன் என்பவரை ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜாக நியமிப்பதற்கு பட்ட பாடு இருக்கிறது. அது ஒரு பெரிய வரலாறு. குலசேகரன் என்பவர் இப்பொழுது ஜட்ஜாக இருக்கிறார், ஹைகோர்ட் ஜட்ஜாக இருக்கிறார். அவரை கொண்டு வருவதற்கு எவ்வளவு பிரயத்தனப்பட்டோம். 300க்கு மேற்பட்ட வக்கீல்கள், நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்த வழக்கறிஞர்கள் எல்லாம் கருப்பு சட்டை அணிந்து கோஷம் போட்டு, ஹைகோர்ட் முன்னாலே கோஷம் போட்டு ஒருவரை நியமிக்க சொன்னோம். படிக்கிறேன், கேளுங்கள். Though a shrewd process of manipulation, a person belonging to this chosen caste would be appointed to the post of judge of the High Court at the very young age of 40 to 42, much younger than the normal age at which a person is appointed judge of High Court, to ensure that with a long tenure of service he would be the senior most judge and thus become the chief justice. இதில் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், இவர்கள் சீஃப் ஜஸ்டிஸாக வந்த பிறகு இவர்கள் இந்த சீஃப் ஜஸ்டிஸ் அவர்களுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்களை, அவர்களுடைய நண்பர்களை, வழிப்போக்கர்களை கூட ஒரு அட்வொகேட்டாக இருந்தால் அவர்கள் சின்ன வயதிலேயே அவர்கள் நியமித்து விடுவார்கள். 40-45 வயசில் நியமித்து விடுவார்கள். அந்த வயசு ஆகும்பொழுது அவர்கள் அங்கே சீஃப் ஜஸ்டிஸாக அந்த மாநிலத்துக்கே வர முடியும். ஆனால் இங்கே ஒரு ஜட்ஜை நியமிப்பதற்கு, இந்த சமுதாயத்தை சேர்ந்த ஜட்ஜை நியமிப்பதற்கு நாம் என்ன பாடுபட்டோம். இங்கே இதை சொல்லுகிறார்கள். சந்திரசேகர் ஆஃப் த கர்நாடகா ஹைகோர்ட் வென்ட் டு த, அவர் ஒரு சீஃப் ஜஸ்டிஸாக வருகிறார், வென்ட் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் வித்ட்ராயிங் த பவர்ஸ் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் to appoint peons and repose this power in the High Court, thus ensuring that even peons were appointed from a particular caste alone. என்ன சொல்றார் அவர்? என்ன பண்றார்? அதுக்கு முன்னால டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் எல்லாம் வந்து பியூன், அங்க இருக்கிற அந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல இருக்கிற சபார்டினேட் கோர்ட்ல இருக்கிற அந்த போஸ்ட் எல்லாம், வேலைகள்லாம், சின்ன வேலைகள்லாம், சபார்டினேட் சர்வீஸ் வேலையெல்லாம் நியமிக்க முடியும் ஒரு அதிகாரம் இருந்தது. இந்த ஆள் சீஃப் ஜட்ஜா வந்த பிறகு என்ன பண்ணான்னா, எல்லாத்தையும் அவனே எடுத்துக்கணும். அவன் ஜாதியை சேர்ந்தவங்களை பியூனை கூட சீஃப் ஜஸ்டிஸே நியமித்தான் கர்நாடகாவில். சந்திரசேகர் என்ற ஒரு ஆள், புஸ்தகம் சொல்லு.
இன்னொரு, but for the policy of trans, it is now an established fact that in Andhra Pradesh only a Reddy would have been Chief Justice up to the year 1999, and in Karnataka only a Lingayat would have been Chief Justice up to the year 2001. It is in this context that the policy of transfers of Chief Justice has to be viewed. அதில் 2002 வரை 2003 வரை லிங்காயத்து தான் இருப்பார்கள் என்று சொல்லுகிறது. இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கிறார்கள். ஆமா, ஆக இப்படி திட்டம் போட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொன்னார். இப்ப அன்புமணி சொன்னார், நமக்கு சொந்தமான செங்கல்ராயன் அறக்கட்டளை சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நாங்கள் சென்று பச்சையப்பனருடைய அறக்கட்டளையில் இருந்து அதை பிரித்தெடுத்து இது வன்னியர்களுக்கு சொந்தமானது என்று நாங்கள் சொல்லி கோர்ட்டுக்கு போய் இப்பொழுது அது சென்னை ஹைகோர்ட்டில் என்ன தீர்ப்பு தெரியுமா? செங்கல்ராயனுடைய அறக்கட்டளை இது வன்னியர்களுக்கு மட்டும் சொந்தமானது கிடையாது, எல்லா சமுதாயத்துக்குமான சொந்தமானது என்று ஒரு தீர்ப்பை சொல்லுகிறார். இது எப்படி நடக்கிறது எண்ணி பாருங்கள். அதனாலே எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு ஒரு பெரிய சதி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சதியையும் நாம் தான் முறியடிக்க வேண்டும். அது என்ன சதி என்று சொன்னால், எம்பிசியை வாங்கிய பிறகு, ராமதாஸ் வாங்கிய பிறகு இந்த எம்பிசியிலே வன்னியர்கள் எல்லாம் ஓரளவு படிக்கிறார்கள், பயன்பெறுகிறார்கள், வேலைக்கு போகிறார்கள். அதனாலே 5 ஆண்டு காலத்திற்கு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் மூடப்பட்டது. ஒரு சதி, பகிரங்கமான சதி. இன்னொரு சதி என்ன தெரியுமா? அந்த சதிதான் எம்பிசியிலே எல்லா சாதிகளையும் கொண்டு வந்து சேர்த்து இதை டைலூட் பண்ணி நீர்க்க செய்து வன்னியர்களுக்கு ஒன்றுமே கிடைக்காமல் செய்ய வேண்டும் என்ற ஒரு சதி. இந்த சதி என்றைக்கு அரங்கேறப் போகிறதோ தெரியவில்லை. எத்தனை நாளைக்கு நாம் போராடுவது? போராட்டமே நமக்கு வாழ்க்கையாகிவிட்டது. எண்ணி பாருங்கள். இங்கு வந்திருக்கின்ற இளைஞர்களுக்கு, சத்தம் போட்ட இளைஞர்களுக்கு சொன்னார், குரு சொன்னார், இந்த இளைஞர்களுக்கு இது தெரியுமா? இது தெரிவிப்பதற்காகத்தானே நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். உன் வாழ்க்கை இதோடு போவதில்லை. உனக்கு பிள்ளை இருக்கிறான், உனக்கு தங்கை இருக்கிறாள், பின்னாலே உன்னுடைய சந்ததிகள் வர இருக்கிறது. எங்கே போய் நிற்பாய்? சொன்னார்களே, வேறு எந்த தொழிலை நீ செய்ய முடியும்? இருக்கின்றவற்றை, இருக்கின்ற கால்காணி அரகாணி நிலத்தை விற்று குடித்து விட்டு ஆடு மாடு யாருக்காவது நீங்கள் மேய்க்கத்தான் வேண்டும் என்ற நிலையைத்தான் நாம் அடைய முடியும் என்று சொன்னார்களே, உண்மையல்லவா? சிந்திக்க வேண்டாமா? எண்ணி பாருங்கள். இதை எம்பிசியை டைலூட் பண்ணுவது, பிசியில் இருக்கின்ற 95 ஜாதிகளும் இன்றைக்கு என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், எங்களை எம்பிசியிலே சேருங்கள், எம்பிசியிலே சேருங்கள் என்று சொன்னால் என்ன? எப்படி எம்பிசியிலே சேருவது? அதற்கு என்ன அளவுகோல்? அதற்காக ஒரு கமிஷனை போட்டிருக்கிறார்கள். KM நடராஜன் அவருடைய தலைமையிலே இங்கு ஒரு பேக்வர்ட் கமிஷன் இருக்கிறது, நிரந்தரமாக இருக்கிறது. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புப்படி, மண்டல் கமிஷனுடைய தீர்ப்புப்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு பிசி கமிஷன் கட்டாயம் போட வேண்டும் என்ற அடிப்படையில் இங்கே போட்டிருக்கிறார்கள். என்ன பிரயோஜனம்? அவரை கேட்டால் சொல்லுகிறார், பிசி கமிஷன் நான் உட்கார்ந்திருக்கிறேன், என்னிடம் எந்த புள்ளி விவரம் இல்லை, ஜாதி வாரி கணக்கீடு இல்லை, நான் என்ன செய்வது? யார் யாரோ கொண்டு என்னை சேருங்கள் என்று சொல்கிறார்கள். முன்னேறியவர்களெல்லாம் பட்டியல் கொண்டு வந்து, அதிலும் பெரிய பெரிய பட்டியலாக கொண்டு வந்து இதில் என்னை எம்பிசியிலே சேருங்கள் என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லுகிறார். ஏன் ஜாதி வாரி கணக்கீடு எடுக்கவில்லை? 10 நாட்களுக்கு முன்னாலே கர்நாடகாவிலே ஒரு கமிஷனை போட்டிருக்கிறார்கள். அந்த கமிஷன் எதற்காக போட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், 2 மாவட்டத்தை தேர்ந்தெடுத்து அந்த 2 மாவட்டத்திலே பிற்படுத்தப்பட்டவர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள், பிற்படுத்தப்பட்ட பிரிவில் இருக்கின்றவர்கள் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறார்கள் என்பதை துல்லியமாக கணக்கெடுப்பதற்காக போட்டிருக்கிறார்கள். இங்கே நாங்கள் கேட்டோமே, எத்தனை போராட்டம் இளைஞர்களை வைத்துக் கொண்டு, எத்தனை ஆர்ப்பாட்டம், எத்தனை தீர்மானங்கள், எத்தனை உண்ணாவிரதங்கள், சட்டமன்றத்தில் எத்தனை முறை முழங்கியிருக்கிறார் நம்முடைய மணி அவர்கள். ஜாதிவாரி கணக்கீடு வேண்டும் வேண்டும், கலைஞர் அவர்களை வேண்டும் வேண்டும் என்று கேட்டோம். கலைஞரே அதை செய்யவில்லை என்று சொன்னால், ஜாதிவாரி கணக்கீடு எடுக்கவில்லை என்று சொன்னால், இந்த அம்மையார் எடுப்பார? அதிலே இவருக்கு நாட்டம் உண்டா? சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன் இந்த நிலை? ஏன் எடுக்கவில்லை? ஜாதிவாரி கணக்கீடு எடுத்தால் வன்னியர்களுடைய
ஜனத்தொகை, உண்மையான ஜனத்தொகை தெரிந்துவிடும். 2 கோடி வன்னிய மக்களுடைய நிலை புரிந்துவிடும். அதனாலே தான் எடுக்கவில்லை. மிக பிற்படுத்தப்பட்டவர் யார்? மிக பிற்படுத்தப்பட்டவர் யார்? குடிசை வீட்டில் வாழ்கிறவர்கள். 190% மக்கள் கிராமங்களிலே, எந்த கிராமங்களும் வன்னியர்களுடைய வாழுகின்ற கிராமங்களிலே சென்றங்கள் 190 பேர் குடிசையிலே வாழ்கிறான். வயிறு எரிகிறது. அவன் அல்லவோ பிற்படுத்தப்பட்டவன். ஓட்டு வீட்டில் இருக்கிறவன் பரவாயில்லை, ஆனால் குடிசையிலே வாழ்கிறான் 190% வன்னியன். வீட்டில் குடிநீர் உள்ளதா? குடிநீருக்கு அலைகிற காட்சியை நாம் பார்த்தோம். வீட்டில் கழிப்பிடம் இருக்கிறதா? கல்வி அறிவு பெற்றவர் உள்ள குடும்பமா? வேலையில்லாதவர் உள்ள குடும்பமா? பெண்களின் திருமண வயது, குழந்தை தொழிலாளர் உள்ள குடும்பமா? தனிநபர் வருமானம், பெர் கேபிட்டா இன்கம். நம்முடைய வன்னியர்கள் 150% வறுமை கோட்டிற்கு கீழே வாழ்கிறார்கள். ஒரு நாளைக்கு எத்தனை வேளை உணவு சமைக்கப்படுகிறது? நிதி நிறுவனங்களில் கடன் வாங்கி திரும்ப செலுத்தப்படவில்லையா? +2 படித்தவர்கள் எவ்வாறு பேர், எத்தனை பேர் இருக்கிறார்கள்? குடிப்பழக்கம் உள்ளவர் யாரேனும் இருக்கிறாரா? இத்தனை 12, 13, 15 காரணிகளை வைத்து மிக பிற்படுத்தப்பட்ட தன்மை. இன்னொன்றையும் நான் விட்டுவிட்டேன். அந்த வன்னியர்களிலே, அந்த வன்னியர்கள் மட்டுமல்ல, அந்த குடும்பங்களிலே பெண்கள் எத்தனை பேர் அந்த சாதியை சார்ந்தவர்கள் கடின வேலை செய்கிறார்கள், நாற்று நடுகிறார்கள், களை வெட்டுகிறார்கள், கல் உடைக்கிறார்கள், வயலிலே இறங்கி வேலை செய்கிறார்கள். இதுவல்லவோ காரணிகள், இண்டிகேட்டர்ஸ். எடுங்கள், இந்த காரணிகளை வைத்து எடுங்கள். யார் எம்பிசி மிக பிற்படுத்தப்பட்ட பிரிவினர் என்று தீர்மானியுங்கள். எந்தவித போராட்டமும் இல்லாமல், உயிரை பலி கொடுத்தாமல், 1,00,000 பேர் சிறைக்கு போகாமல், அங்கே ராமதாஸ் போன்று ஒருவர் தோன்றி போராடாமல், கர்நாடகாவிலே 1970, ஆந்திராவிலே 1972 இடஒதுக்கீட்டை 4 பிரிவாக பிரித்து கம்பார்ட்மெண்டல் ரிசர்வேஷன் என்று பண்ணார்களே, ஏன் இங்கே இது செய்யவில்லை? 70 செய்தார்கள். இங்கே நான் கேட்கிறேன், யாராவது தலைவர்கள், ஆண்ட தலைவர்கள் பதில் சொல்லட்டும். தந்தை பெரியாருடைய பெயரை சொல்லுவதற்கு உங்களுக்கு யோக்கியதை இருக்கிறதா? நான் கேட்கிறேன், சொல்லுங்கள். இடஒதுக்கீடு பிறந்த இடம் தமிழ்நாடு. சமூக நீதியினுடைய பிறப்பிடமே இதுதான். கூசாமல் சொல்லுகிறீர்களே. அங்கே யார் பிறந்தார்கள்? ஆந்திராவிலே பெரியார் பிறந்தாரா? கர்நாடகாவிலே பிறந்தாரா? கேரளாவிலே 10 பிரிவாக பிரித்து ஈழவர் என்ற ஒரு சாதிக்கு, வன்னியர் போன்ற ஒரு சாதிக்கு 7% தனி ஒதுக்கீடு கொடுத்தார்களே, அங்கே பெரியார் பிறந்தாரா? ஏன் இந்த சூழ்ச்சி? இது எப்படி நடந்தது? யாரால் நடந்தது? எதற்காக நடந்தது? ஒரே கேள்வி, வன்னியன் ஏமாளி. இதிலே யாரும் கேட்கவில்லை. பொருளாதாரம், படிப்பை சொன்னேன், உத்தியோகத்தில் இருக்கிற நிலையை சொன்னேன், நீதிமன்றத்தில் இருக்கின்ற நிலையை சொன்னேன், என்னென்றையும் சொல்லுகிறேன். செஷன்ஸ் ஜட்ஜ் ஒருத்தன் கொலை பண்ணிட்டா அங்கதான் ட்ரையலுக்கு வரும், செஷன்ஸ் கோர்ட் என்று சொல்லுவார்கள். அந்த செஷன்ஸ் ஜட்ஜ் தமிழ்நாட்டிலே 30 மாவட்டங்களில் இருக்கின்ற அந்த டிஸ்ட்ரிக்ட் செஷன்ஸ் ஜட்ஜ், இதிலே ஒருவர் கூட வன்னியர்கள். கிட்டத்தட்ட 20 பேர் இருக்கிறார்கள். அந்த பதவிக்கு வர தகுதியானவர்கள் இருக்கிறார்கள். அந்த பதவிக்கு வர தகுதியானவர்கள் இருக்கிறார்கள். சாதாரண ஜட்ஜாக இருக்கிறார்கள். ஏன் அவர்களை அங்கே நியமிப்பதற்கு மனசில்லை. ஆளுகின்றவர்களுக்கு மனசில்லை. பார்க்கிறார்கள், வன்னியர்களா நீ இந்த பதவிக்கு வரக்கூடாது, ஓடிப்போ, வேற ஏதாவது சாதாரண பதவிக்கு போ. நீதித்துறையிலே இல்லை, IAS இல்லை, IPS இல்லை, DRO இல்லை, DC இல்லை, ஹைகோர்ட்டிலே இல்லை. எங்க இருக்கிற நீ? எங்க இருக்கிற? காட்டில் இருக்கிற, கயனில் இருக்கிற, சேத்துல இருக்கிற, கல் உடைக்கிற. நான் இப்ப ஒரு வைத்தியத்துக்கு கேரளாவுக்கு போயிருந்த ஒரு இடத்துக்கு போகும்போது எர்ணாகுளம் வழியா போகும்போது பார்க்கிறேன், ஒரு தோன்றான், ஒரு பள்ளத்தை தோன்றான். அவன் தமிழ்ல பேசுறாங்க. எந்த மாவட்டத்தை சேர்ந்தவன் சொல்லுங்க பார்ப்போம். எந்த மாவட்டத்தை சேர்ந்தவனாக இருப்பான் அவன்? வன்னியன். தர்மபுரி மாவட்டத்தை சேர்ந்தவன். ஏன்? என்னுடைய சொந்தக்காரன், என்னுடைய உறவன். சாமைச்சோறும் சாமைச்சோரையும் கொள்ளு ரசத்தையும் குடித்துவிட்டு
அங்கே போய் உடல் உழைப்பை செய்து குடும்பமாக குழந்தை பார்க்குறேன், 2-3 குழந்தை 4 குழந்தைங்க வச்சுட்டு அங்கே பள்ளம் தோன்றுறான். நான் போகும்பொழுது எனக்கு ட்ரெயினில் போகும்போது பார்க்குறேன். நான் ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கிறேன், ஒரு பையன் வரான். நான் என்ன தமிழில் பேசுகிறேன். என்னப்பா எந்த ஊர்? விழுப்புரம். என்ன படிச்சிருக்கேன்? பிகாம் படிச்சிருக்கிறேன். இங்கே என்னப்பா? இங்கே வேலை கிடைக்கல. என்ன செய்கிற? பெட்டை உதறி தொடச்சி போடுறான். அவன் பேர் ரமேஷ், பிகாம் படிச்சிருக்கிறான். ஏன் இந்த நிலை? எப்படி நடந்தது? இதைத்தான் இங்கே சொன்னார்கள். நாம் ஆள வேண்டும் என்று சொன்னார்கள். இங்கே பாருங்கள், ஒரு சமுதாயம் ஒன்று திரண்டு ஒற்றுமை ஆனால் எதையும் செய்ய முடியும் என்பதற்கு உத்தரப்பிரதேசம் சாட்சி. இங்கே பாருங்கள், சமீப காலமாக உத்தரப்பிரதேசத்தின் அரசியலை ராமர் கோவில், முஸ்லீம் ஓட்டு வங்கி, மண்டல் கமிஷன் என்ற மும்மூர்த்திகள் தான் தீர்மானித்தன. இப்போது 2002 தேர்தலில் பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவி மாயாவதி ஒரு புதிய ஈர்ப்பு சக்தியாக உருவாகி இருக்கிறார். இந்தியாவின் மிகப்பெரிய அரசியல் ரீதியாக மிக முக்கிய மாநிலத்தில் நடந்த இந்த சட்டமன்ற தேர்தலில் மாயாவதிக்குத்தான் பெருத்த லாபம். இந்த தேர்தலில் மாயாவதியின் வியூகம் பழைய புதிய கலவையாக இருந்தது. எப்போதும் போல மிக அமைதியாக தேர்தல் வேலைகள் இறங்கியது பிஎஸ்பி தான். சொல்றார், இதுல படம் போட்டிருக்கிறான். ஜாதியின் மேல் சவாரி செய்கிறது பிஎஸ்பியின் யானை சின்னம். யானை சின்னம் வெற்றி பெற்று இன்றைக்கு மாயாவதி நல்ல வியூகம் அமைத்து ஒட்டுமொத்த தலித் மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாம் மாயாவதி தான் எங்களுடைய தலைவி, மாயாவதி அம்மையாரைத்தான் நாங்கள் ஆதரிப்போம் என்று ஆதரித்து இன்றைக்கு முதலமைச்சராக போகிறார். 91 எம்எல்ஏக்கள், 402 எம்எல்ஏக்களிலே, மொத்த எம்எல்ஏக்களிலே 91 எம்எல்ஏக்களை அந்த சமுதாயம், தலித் சமுதாயம், தாழ்த்தப்பட்ட சமுதாயம் பெற்றிருக்கு. இதற்கு முன்னாலே 2 முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறார் அந்த அம்மையார். என்னுடைய நண்பர் பிஎஸ் கன்ஷிராம் அவர்கள், அந்த கட்சியினுடைய தலைவர், என்னை அடிக்கடி இங்கு வரும்பொழுது நானும் அவரை பார்ப்பேன், அங்கு டெல்லிக்கு போகும்பொழுதும் அவரை பார்ப்பேன். இது எப்படி நடந்தது? முலாயம் சிங் யாதவ் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர், அவருக்கு இன்றைக்கு 125 எம்எல்ஏக்கள் வந்திருக்கிறார்கள். அந்த சாதிக்கு எப்படி நடந்தது? அங்கே அரசியல் விழிப்புணர்வு ஏற்பட்டது. முன்னேறிய சமுதாயக்காரர்கள் தொடர்ந்து அங்கே ஆண்டார்கள். நாங்களும் ஆள வேண்டும், நாங்களும் ஆள வேண்டும், அந்த கோஷம் அங்கே எதிரொலித்தது. மாயாவதி இன்றைக்கு 3வது முறையாக இன்றைக்கு முதலமைச்சராக போகிறார். இது எப்படி நடந்தது? அவருடைய நாட்டிலே, அவருடைய காலத்திலே தான் பல மாவட்டங்களை பிரித்து அவர் என்ன பெயர் வைக்க வேண்டும் என்று நினைத்தாரோ அந்த பெயரை வைத்தார். அம்பேத்கர் பெயரில் வைத்தார். இன்னும் பல்வேறு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினுடைய தலைவர்கள் பெயரில் அந்த மாவட்டங்கள் அழைத்தார். பல்வேறு நல்ல சீர்திருத்தங்களை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு செய்தார். இன்றைக்கு ஒட்டுமொத்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினுடைய ஏக பிரதிநிதி, ஒட்டுமொத்த தலைவி மாயாவதி என்று தீர்ப்பளித்து அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இது எப்படி நடந்தது? ஏன் இங்கே நடக்கவில்லை? ஏன் நடக்கவில்லை? சொல்லுங்கள். ஏதோ நாம் சொல்லுவதை பார்த்து 2006 ஆட்சியை பிடிக்க வேண்டும், இது என்ன பிச்சையா? இதற்கு எத்தனை கிண்டல், எத்தனை கேலி. இது நடக்குமா கேட்கிறான். நான் கேட்கிறேன், அரசியல் தெரிந்தவர்களை கேட்கிறேன், சமூக நீதி தெரிந்தவர்களை கேட்கிறேன், சமூக நீதி பேசுகிறவர்களை கேட்கிறேன், மனிதாபிமானம் உள்ளவர்களை கேட்கிறேன். கல்வியிலே, பொருளாதாரத்திலே, எல்லாவற்றிலும் இந்த தமிழகத்தில் இருக்கிற மக்கள் எல்லோரும் எல்லாவற்றையும் அடைந்தார்கள், எல்லோரும் எல்லாமும் பெற்றார்கள் என்ற நிலை வர வேண்டும் என்று விரும்புகிறவர்களை கேட்கிறேன். வன்னியர்கள் ஆள தகுதி இல்லாதவர்களா? ஆளக்கூடாதா? ஆளும் உரிமை இல்லையா? ஆளும் கூட்டம் இல்லையா? வாக்கு வங்கி இல்லையா? திறமையானவர்கள் இல்லையா? ஏன் 52 காலம் 54 காலம் இது நடக்கவில்லை? ஆளக்கூடாது என்று யாராவது ஒருவர் சொல்லுங்கள். அது யாராக இருந்தாலும் சொல்லுங்கள். Verdict for a social bloc. ஹிந்துல வந்த ஒரு கட்டுரை. The verdict of the Uttar Pradesh voters is fractured, but it is decisively in favor of the socially progressive backward caste and Dalit parties. The BJP has been rejected. இது ஒரு கட்டுரை. ஆக இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாம், பிற்படுத்தப்பட்ட தலித் மக்கள் எல்லாம் இன்றைக்கு விழிப்புணர்வு பெற்றிருக்கிறார்கள்.
மிக 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 பிற்படுத்தப்பட்ட இந்த சமுதாயம் ஏன் விழிப்புணர்வு வரவில்லை? ஏன் முன்னுக்கு வரவில்லை? எத்தனை காலம் நீங்கள் பொறுத்துக் கொண்டிருக்க போகிறீர்கள்? எத்தனை காலம் நாம் பொறுப்பது? எண்ணி பாருங்கள். ஆக இதற்கெல்லாம் தீர்வு இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் சோசியலி, எஜுகேஷனலி, எக்கனாமிக்கலி இதற்கெல்லாம் இந்த மக்களுடைய வறுமையை போக்குவதற்கு, இவர்களுடைய கல்வி நிலையை உயர்த்துவதற்கு, ஆட்சி அதிகாரத்திலே பங்கை பெறுவதற்கு ஒரே வழி பொலிட்டிக்கல் பவர்ஸ், அரசியல் அதிகாரம். நான் இன்றைக்கு கேட்கிறேன், இந்த ஆளுகின்ற இந்த அம்மையாரை கேட்கிறேன், அண்ணா திமுக காரர்களை கேட்கிறேன், அண்ணா திமுகவில் இருக்கின்ற வன்னியர்களை கேட்கிறேன். உங்களிலே ஒருவர் இந்த சமுதாயத்தினுடைய நிலைகளை சொல்லுவதற்கு நீங்கள் போயஸ் தோட்டத்தினுடைய அந்த பெருங்கேட்டின் தூரத்திலே கூட நின்று போய் நீங்கள் உங்களிலே சொல்லுவதற்கு, அந்த அம்மையாரிடம் சொல்லுவதற்கு ஒரே ஒருவரை பெயரிட்டு சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரே ஒருவரை. இந்த சமுதாயத்தினுடைய நிலைமை இப்படி இருக்கிறது. சர்வீஸ் கமிஷனில் ஒருவர் இருக்கிறார், மிகச் சிறப்பாக பணியாற்றி இந்த சமுதாயத்துக்கு ஒரே ஒரு பைசா லஞ்சம் லாவண்யம் என்பதே அவருடைய உத்தியோகத்திலே கிடையாது, அவருடைய வாழ்க்கையிலே கிடையாது. அவ்வளவு நேர்மையாக இருந்தவர். சர்வீஸ் கமிஷனை பற்றி எனக்கு தெரியும். அதில் இருக்கின்ற பாதி பேர் லஞ்சம் வாங்குகின்றவர்கள். அவ்வளவு நேர்மையான அதிகாரி. இப்பொழுது அவருக்காக கேட்டோம் சேர்மன் பதவி, ஒரு வருஷத்துக்கு கொடுங்கமான்னு கேட்டேன். என்னுடைய முதல் கோரிக்கை, இந்த அம்மையாரை முதலமைச்சர் ஆக்கிய பிறகு என்னுடைய முதல் கோரிக்கை, முதல் கடிதமே அது எங்கே கொடுத்தேன் என்று சொன்னால், கவர்னர் அலுவலகத்தில், கவர்னர் ஆபீஸிலே அங்கே போய் கொடுத்தோம். அந்த கடிதத்தை தூக்கி என்னுடைய எதிரிலே எறியவில்லை. ஆனால் மனுவே போடாத, கோரிக்கையே வைக்காத முஸ்லீம் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண்மணியை சர்வீஸ் கமிஷன் சேர்மனாக நியமித்தார். சர்வீஸில் சீனியாரிட்டியே இல்லாத 46 வயது உள்ள ஒரு அம்மையாரை 6 ஆண்டு காலம் அவர்கள்தான் சேர்மனாக இருக்க முடியும். சட்டம் சொல்லுகிறது. அவரை யாரும் மாற்ற முடியாது. இருக்கட்டும், நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஒரு ஆண்டு பொறுத்து கொடுத்திருக்கலாம் இல்லையா? ஒரு ஆண்டு ஒரு வன்னியரை சர்வீஸ் கமிஷன் சேர்மனாக ஆக்கியிருக்கலாம் இல்ல? என்ன காரணம்? முதலமைச்சராக ஒரு வன்னியன் இருந்தால் முதல் கையெழுத்து எதை போடுவான்? இது நடந்திருக்கும் அல்லவா? பாண்டிச்சேரியிலே வன்னியர்கள் ஆள வேண்டும் என்று சொன்ன பொழுது அங்கே போயஸ் தோட்டத்தில் எழுந்த அந்த எதிர்ப்பு, கொந்தளிப்பு, அவர்கள் பேசிய பேச்சு எப்படி சொல்லுவது? நான் எப்படி நீங்க சொல்லுவீங்க பாண்டிச்சேரியில் ஒரு வன்னியர் முதலமைச்சர் ஆகும்? போயஸ் தோட்டத்தில் கேட்டார்களே, அவருடைய தோழி கேட்டார்களே, எப்படி நீங்கள் சொல்ல வேண்டும்? நான் என்ன சொல்லுவது? என்ன சொல்லுவது? என்னுடைய கோபம் தெரிந்தது தானே. கோபத்தை அடக்கிக் கொண்டேன். கோபத்தை அடக்கிக் கொண்டு 2 முறை தண்ணீர் குடித்து விட்டு, கோபத்தை அடக்கிக் கொண்டு 2 முறை தண்ணீர் குடித்து விட்டு வெளியே வந்தேன். ஆக என்னுடைய கோபம் எப்பொழுது அடங்கும்? இந்த வன்னியர்கள் வாழ்வதை நான் பார்க்க வேண்டும். இந்த வன்னியர்கள் எல்லா நிலையிலும் வாழ்வதை நான் பார்க்க வேண்டும். வன்னியர்களுக்கு மட்டுமா நாம் பாடுபடுகிறோம்? வன்னியர்கள் போல் இருக்கின்ற ஒடுக்கப்பட்ட மக்கள், ஏமாற்றப்பட்ட மக்கள், வஞ்சிக்கப்பட்ட மக்கள், வாழ்விழந்த மக்கள் எல்லோருக்கும் பாடுபடுகின்ற சமுதாயம் தான் வன்னியர் சமுதாயம். அதற்காகத்தான் நாம் பாட்டாளிகள் என்றால் யார்? அதனாலே சொல்லுகிறோம். ஆக இப்பொழுது நாம் வைத்திருக்கின்ற கோரிக்கை, நாங்களும் ஆள வேண்டும் என்ற கோரிக்கை சாதாரண கோரிக்கை அல்ல. ஒவ்வொரு வன்னியனும் சிந்திக்க வேண்டிய கோரிக்கை. சிந்திக்காவிட்டால் இங்கே ஜம்பு முகாரிஷி வேஷம் போட்டு வந்து சொன்னாரே, இனி 100 ஆண்டு காலம், 100 வருடத்திற்கு பிறகு இன்னொரு ராமதாஸ் தோன்ற மாட்டான் என்று சொன்னாரே. சொல்லுங்கள். இப்பொழுது என்னை தவிர பேசுவதற்கு, இந்த தமிழ்நாட்டிலே வன்னியர்களுக்காக பேசுவதற்கு ஒரே ஒரு ஆளை சொல்லுங்கள். ஆக இது நல்ல நேரம். இதை புரிந்து கொள்ளுங்கள். மற்ற மாநிலங்களுடைய ஒப்பிட்டு சொன்னேன், யூபியை சொன்னேன், ராஜஸ்தானை சொன்னேன். வட மாநிலங்களை ஜாதி ரீதியான கட்சிகள் தான், ஜாதி ரீதியான தாக்கங்கள் தான், ஜாதி ரீதியான அணிவகுப்புகள் தான், ஜாதி ரீதியான பேச்சுக்கள் தான்
ஜாதி ரீதியான தலைமைகள் தான். ஆனால் இங்கே ஜாதி மத பேதமற்ற சமுதாயத்தை படைப்போம் நிறவுவோம் என்று சொன்னார்களே, எதற்காக சொன்னார்கள்? வன்னியர்களுக்கு ஜாதி உணர்வு வரக்கூடாது என்பதற்காக சொன்னார்கள். எத்தனை வன்னியர்களுக்கு நாம் இந்த செய்தியை சொல்ல போகிறோம்? 2 கோடி வன்னியர்களுக்கு இந்த செய்தி எப்பொழுது எட்ட செய்ய போகிறோம்? எண்ணி பாருங்கள். அதனால தான் அன்பு இங்கே சொன்னார்கள். இங்கே கூடிய இளைஞர்களை மட்டுமல்லாது ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கின்ற வன்னிய இளைஞர்களை நான் சந்திக்கிறேன். இந்த கருத்துக்களை சொல்லுகிறேன். அவர்கள் சமூக ரீதியாக எழுச்சி பெறட்டும், கல்வி ரீதியாக முன்னுவதற்கு, வேலை வாய்ப்பை பெறுவதற்கு அவர்களுக்கு வேண்டிய வழிமுறைகளை நான் சொல்லுகிறேன் என்று இங்கே சொன்னார்கள். நாம் இனி அரசாங்கத்தை நம்பி பிரயோஜனம் இல்லை. திட்டமிட்டு இந்த சமுதாயத்தை அழித்து விட்டே மறுவேலை பார்ப்பேன் என்று இந்த அம்மையார் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார். அம்மையார் அவர்களே, அது நடக்காது. நாங்கள் நடக்கவும் விட மாட்டோம். எங்களை பற்றி உங்களுக்கு தெரியாது. இங்கே வந்திருக்கின்ற சிஐடிக்கள் தயவு செய்து இந்த செய்தியை எப்படியாவது அந்த அம்மையாருடைய காதிலே போட்டு வையுங்கள். ராமதாஸ் இப்படி பேசினான் என்று சொல்லுங்கள். எங்களுடைய சக்தி உங்களுக்கு தெரியாது. அதனாலே சொல்லுகிறோம், வந்திருக்கின்ற வராத அனைவருக்கும் சொல்லுகின்றோம், இனி எங்களுடைய எழுச்சியை இனி எவனும் தடுக்க முடியாது, எந்த சக்தியும் தடுக்க முடியாது. வன்னியர்களுக்கு இனி வீழ்ச்சி என்பதே இல்லை. நான் இங்கு சொல்லுவதற்கு காரணம், ஒரு வருடம் நாங்கள் ஆளுகிறோம். ஒரே வருடம் ஒட்டுமொத்த தமிழகத்திலே வறுமை இல்லாமல் செய்கிறோம். ஒரு வருடத்திலே இங்கே படிக்காதவர்களே இல்லை. கேரளாவில் 91% என்று சொன்னால் இங்கே 100க்கு 100 படித்து விட்டார்கள் என்ற நிலையை நாங்கள் உண்டாக்குகிறோம். கள்ளச்சாராயத்தை ஒரு டிராப் சாராயம் இல்லாத அளவிற்கு என்னாலே செய்ய முடியும். பேசிக் அம்யூனிட்டிஸ், அடிப்படை வசதிகளை ஓராண்டு காலத்திலே திட்டமிட்டு மக்களுடைய பங்களிப்போடு இளைஞர்களுடைய சக்தியோடு நாங்கள் நிறுவி காட்டுவோம். தமிழகத்தை வளமாக ஆக்குவோம். இதெல்லாம் தேர்தலில் வாக்குறுதி நீங்க கொடுத்தீங்க, ஆனால் நாங்கள் செய்து காட்டுவோம். எந்த சாதி மத பாகுபாடு இல்லாமல் எல்லா மக்களும் உரிமை பெற்று வாழ நாங்கள் பாடுபடுவோம். இதை எங்களாலே செய்ய முடியும். அதற்கான ஒரு திட்டத்தை தான் நாங்கள் டிராஃப்ட் பட்ஜெட் யார் போட்டார்கள்? இதுவரை இந்தியாவில் யார் போட்டார்கள் ஒரு பட்ஜெட், டிராஃப்ட் பட்ஜெட் என்று? எத்தனை நல்ல காரியங்களை சொல்லியிருக்கிறோம். எப்படி திட்டமிடுவது, எப்படி பட்ஜெட் போடுவது, என்னென்ன திட்டங்களை கொடுப்பது, ஏழைகளை எப்படி உயர்த்துவது, பணக்காரர்களிடம் வாங்கி ஏழைகளுக்கு எப்படி பாடுபடுவது, அழகாக சொல்லி இருக்கிறோமே. எங்களுடைய பேராசிரியர் டாக்டர் பேராசிரியர் ராமதாஸ் அவர்கள் எவ்வளவு மிக அருமையாக துல்லியமாக அந்த பட்ஜெட்டை தயாரித்து கொடுத்திருக்கிறார். இங்கு அமைச்சர்கள் எல்லாம் ஆச்சரியப்படுகிறார்கள், அதிகாரிகள் எல்லாம் ஆச்சரியப்படுகிறார்கள். எவ்வளவு திட்டங்களை நாங்கள் வைத்திருக்கிறோம். ஆனால் அங்கே சட்டமன்றத்தில் என்ன நடக்கிறது? நீ முட்டாள், நான் முட்டாள், திருப்பி திருப்பி நீ பண்ண நான் பண்ண, நீ மட்டும் எழுந்திருச்சியா நான் மட்டும் எழுந்திருச்சேன், நீ மட்டும் சிரிச்சியா நான் மட்டும் சிரிச்சேன், நீ மட்டும் அழுதியா நான் மட்டும் அழுத, நீ கைது பண்ணியா நீ கைது பண்ணி, உன் சொத்து எவ்வளோ என் சொத்து எவ்வளோ. சட்டமன்றத்திலே திட்டங்கள் விவாதிக்கப்பட்டு, சட்டங்கள் தீட்டப்பட்டு, அது விவாதிக்கப்பட்டு, அதில் உள்ள சாதபாதங்கள் ஆராயப்பட்டு சட்டமன்றமாக்கி அந்த அதிகாரிகள் அதை சரியாக நடைமுறைப்படுத்துவதற்கு, லஞ்ச லாவண்யம் இல்லாமல் நடைமுறைப்படுத்துவதற்கு அந்த சட்டங்களும் திட்டங்களும் அதையெல்லாம் ஏழைகளை மக்களை சென்று அடைவதற்கு வேண்டிய வழிமுறைகளை ஏராளமாக நாங்கள் வைத்திருக்கிறோம். நிச்சயமாக சொல்லுகிறேன், அந்த காலம் வரும். அதற்கான அந்த திசையை நோக்கி நாம் நடைபோடுவோம், நாம் அதற்காக பாடுபடுவோம் என்று இந்த நேரத்திலே கூறி, வந்திருக்கின்ற நீங்கள் அனைவரும் பத்திரமாக, அன்பு அவர்கள் சொன்ன மாதிரி பத்திரமாக செல்லுங்கள். குரு சொன்ன யோசனையை நீங்கள் சிறமேற்கொள்ளுங்கள். ஒரு குடும்பம் அழிய வேண்டும் என்று சொன்னால் அந்த தலைவனுக்கு குடிப்பழக்கத்தை உண்டாக்குங்கள் சொல்லியிருக்காங்க பெரியவன். ஒரு சமுதாயம் அழிய வேண்டும் என்று சொன்னால் அந்த சமுதாயத்திலே குடிப்பழக்கம் இருந்தால் எந்த காலத்திலும் அந்த சமுதாயம் முன்னுக்கு வராது. இங்கே நாளை பத்திரிகைகள் இதை பற்றி தான் பெருசாக எழுதுவாங்க, குரு சொன்ன யோசனை தான் எழுதுவாங்க. இந்த இவ்வளோ சொன்னமே இதெல்லாம் எழுத மாட்டாங்க பத்திரிகையில். குடிச்சிட்டு வந்தாங்க, கலாட்டா பண்ணாங்க, குரு சொன்னார், இதுதான் பத்திரிகையில் வரும். பத்திரிகை சில பத்திரிகாரர் இதுக்கத்தான் வராங்க, இதுக்கு தான் நாங்கள் அவங்கள அழைச்சி இந்த மாதிரி எழுதணும்னு சொல்லுங்களேன். எங்களுடைய ஆணித்தரமாக சொன்னமே, இதை எழுதுங்களேன். அதனால குரு சொன்ன மாதிரி
இனி வரும்பொழுது என்ன நாம் செய்ய போறோம், என்ன சாதிக்க போகிறோம், என்ன செய்தியை அன்புமணி சொல்ல போகிறார், என்ன செய்தியை ஐயா சொல்ல போகிறார், கூறி சொல்ல போகிறார், மணி சொல்ல போகிறார், எம்எல்ஏக்கள் சொல்ல போகிறார்கள், அந்த செய்தியை கேட்டுக்கொண்டு நாம் எப்படி செயல்பட வேண்டும், எப்படி திட்டம் தீட்ட வேண்டும் என்று அந்த எண்ணத்தோடு வாருங்கள். அதுதான் நம்மை வாழ்விக்கும், நம்முடைய குலத்தை உயர்த்தும். மரக்காணம் பாண்டிச்சேரி வழியாக போகாமல் நீங்கள் இந்த பகுதியாக போக வேண்டும் என்று உங்களை விரும்பி வேண்டி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.